இந்து இந்து கத்திக்கிட்டு இருக்கேன். நான் இந்து இல்ல சைவன் என்பது என்னோட சண்டை கண்டா ஒருத்தன் வரல தெரியும். பி டீம் ஏ டீம். ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காருன்னா பிஜேபி மோடி போட்ட பிச்சை. மோடியை காட்டி வந்துருவாரு குட்டிக்கார நடிச்சு பாவாடை கட்டுற ஜாக்கெட் போடுற பருதா போடுற இதோட உன் பிரச்சனை. நீ பிஜேபியை இன்டைரக்டா சப்போர்ட் பண்றியா இல்ல இல்ல நீ சொல்லு பாப்பா. ஏய் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது என்னடா தாடி முடி டர்பன், கல்லூரிக்கு வரும்போது என்னடா இடுப்புல கத்தி உதற விடு, அவன் குத்தி கூட்டத்துக்கு தடை, சீமான் கூட்டத்துக்கு தடை, மைக் வைக்கக்கூடாது, ஹாரன் கட்டக்கூடாது. அப்புறம் எப்படி பேசுறது? கூட்டம் பெருசா கூட்டம் கூட்டக்கூடாது. அதுவா குடிச்சுன்னா அச்சிராஜா ஒருத்தர் எங்க ஊர் காரைக்குடி இருக்காரு, அவர் தமிழரா? தம்பி பாண்டே இருக்காரு, நல்லா தமிழ் பேசுவாரு, இலக்கியம் எல்லாம் பேசுவார், அவர் தமிழரா? ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஆண்ட்ரியா பண்ண நம்ம இந்த புஷ்பா படத்துல வெற்றி அடைஞ்சிருச்சு வச்சு பின்றாங்க. நம்ம அன்னைக்கு அங்கங்க 2 பேர் திட்டிட்டு இருந்தான். இன்னைக்கு மொத்த திராவிட கூட்டமும் நம்ம எதுக்கு திட்டுதுன்னா, தேர்தல் வரும்போது நாங்கள் எங்க கட்சியில் நாங்கள் 90 விழுக்காடு இந்துக்கள் தான், 90 விழுக்காடு இந்துக்கள் வாயில வயிற்றுல அடிச்சு கத்துனது நானா நீங்கள? பிஜேபி 100 விழுக்காடு இந்து, திமுக 90 விழுக்காடு இந்து சொன்னது நான் இல்ல, கட்சியின் தலைவர் ஸ்டாலின் ஐயா. ஒரு முறை இல்ல பல முறை பதிவு இருக்கு. 90 விழுக்காடு நாங்கள் இந்துக்கள் தான் என்று பேசுகிற கட்சி மதவாதத்திற்கு எதிரான நாங்கள் முற்போக்குவாதிகள் என்று பேசுவது எவ்வளவு பெரிய ஏமாற்று. எங்க அண்ணன் திருமாவளவன் மெதுவா, எங்க கட்சியில் கூட 80 விழுக்காடு இந்துக்கள் தான். சான்றிதழ் படி as per certificate I am also இந்து. நாங்கள் இந்துக்களே அல்ல, எங்கள் சமயமே இல்லை. எங்கள் சமயம் சைவம், எங்கள் சமயம் வைணவம். நாங்கள் பௌத்தர்கள், நாங்கள் சமணர்கள், நாங்கள் சீக்கியர்கள், நாங்கள் பாட்சிகள். வெள்ளக்காரன் சார் வில்லியம் ஜோன்ஸ் என்ற கிறிஸ்தவன் போட்ட கையெழுத்தில் எங்களை மதமாற்றிய அயோக்கியர்கள் நீங்கள். என் இறைவனி முருகன், என் இறைவனி சிவன், என் இறைவனி மாயோன், என் இறைவனே வேறு, என் வழிபாடே வேறு. நான் 12 திருமறைகள் ஓதுவேன், தேவாரம் திருவாசகம் திருப்புகள் பாடுவேன். நீ என்னடா பாடுவ? 12 ஆழ்வார்கள், அதில் ஒருவள் ஆண்டாள். திருவள்ளுவர் கோயில் இருக்கு, ஆண்டாள் தமிழில் பாசுரங்கள் பாடிய அந்த பெருமகள் கோயிலில் கூட நீ ஆண்டாள் பாசுரத்தை பாடுவதில்லை. சமஸ்கிருதத்தில் மந்திர ஓதுற ஆண்டாளுக்கு எதிரி நீயா நானா? 63 நாயன்மார்கள், அதில் ஒருவன் நந்தன், ஆதி தமிழ் குடிமகன். எங்களுக்கு ஏதுரா சாதி, எங்களுக்கு ஏதுரா வேறுபாடு, எங்களுக்கு ஏது? 63 நாயன்மார்களில் ஒருவன் பீகாரியன், வட இந்தியன், குஜராத்தியன், மராட்டியன், எவனாலும் சொல்ற 63 பேரும் 12 ஆழ்வார்களும் தமிழர்களடா. என் சமயம் இது, என் வழிபாடு இது. வெறுங்கையை வீசிட்டு வந்த நீ எல்லாவற்றையும் என்னிடத்தில் இருந்து அபகரித்துக் கொண்டாய், தன்வயப்படுத்திக் கொண்டாய். மறுக்க வேணாது இருக்கலடா. இந்து இந்து கத்திக்கிட்டு இருக்கேன். நான் இந்து இல்ல சைவன் என்பது என்னோட சண்டை கண்டா ஒருத்தன் வரல தெரியும். பொன்னே பெருவான் தெரியும். தோத்து போனதானே நீ. திருவனந்தபுரத்தில் விவேகானந்தர் பேசும்போது என் தாத்தன் மனோன்மணியன் சுந்தரனார் எழுந்து, எப்படி நீங்க எங்களை இந்துக்கள் சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? நான் சிவன் முருகனை வழிபடுகிற சைவன், என் சமயம் வேறு, என் வழிபாட்டு வர வேறு, நான் உலகின் மூத்த குடி, என்னுடைய தொன்மம் வேறு, என்னுடைய பாதை வேறு, என்னுடைய பயணம் வேறு, என்னுடைய பண்பாடு வேறு. நீ எப்படி எங்களை இந்துக்கள் என்று சொல்வாய் என்று தர்க்கம் செய்து விவேகானந்தரை தோற்கடித்து உட்கார வைத்தவன் நம்முடைய தாத்தன் மனோன்மணியன் சுந்தரனார். பாய்த்துக்காரங்க வந்து நம்ம கிட்ட பூச்சாண்டி. பி டீம் ஏ டீம். ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காருன்னா பிஜேபி மோடி போட்ட பிச்சை. மோடியை காட்டி வந்துருவாரு குட்டிக்கார நடிச்சு. சரியான ஆன்மகனா இருந்தா பாருங்க, 8 மாசத்துக்குள்ள எவ்வளவு சாதிச்சிருக்கோம். அப்படி பேசணும். பிஜேபி வந்தா என்ன பேசணும் பாருங்க. 8 ஆண்டுக்குள்ள எவ்வளவு வளர்ச்சி, எவ்வளவு திட்டங்கள், எப்படி இந்த நாடை உயர்த்தி இருக்கிறேன். 50 ஆண்டுகள் அந்த காங்கிரஸ் செய்யாததை 8 ஆண்டுகள் நான் செஞ்சிட்டேன். ஒன்னு சொல்ல துப்பு இல்லை. பாவாடை கட்டுற ஜாக்கெட் போடுற பருதா போடுற இதோட உன் பிரச்சனை, இதுவா உன் பிரச்சனை? இதுவா அரசியல்? மாட்டு கருவிங்கிற, பாம்பு கருவிங்கிற, பள்ளிக்கிற ஏதையா தின்பேன். உன்னை திங்க சொன்னா, உன்னே சாப்பிட சொன்னடா, உன்னே சாப்பிட. நீ எனக்கு கூட தான் நீ இந்த தயிர் சோறு திங்கிறது அருவருப்பா இருக்கு. ஒருத்த வந்து கேட்டான், இங்க அசைவ ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு. சைவ ஹோட்டல் தான் இருக்கு, நல்லா இருக்கும்னா. வண்டியோட போகலாம் சார். என்ன சார்? சைவம் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆயிருங்க. விட்டான் பழகிட்டோம். ஆதியில வேட்டையாடி தின்ன உடம்பு இது, அதன் பரம்பரை அந்த ஜீன் மரபணுவில் இருக்கு, மாற மாட்டேங்குது. அது எப்படி மாறும்? எப்படி மாறும்? மருத்துவர்கள்ட்ட தம்பி கூட்டிட்டு போவாங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை முழுக்க அண்ணனை சோதிங்கன்னு. அவரு கருவாடை கொஞ்சம் தவிர்க்கலாமே, கருவாடை விட்டுருங்க, இங்கிட்டு பின்னாடி இருந்தது டாக்டர்
பாவம் டாக்டர், கருவாடு இல்லை ப்ளீஸ். சரி டாக்டர், உங்களுக்கு வேணா அவங்களுக்கு வேணா, கருவாடு இலையில இருக்கட்டும், பார்த்துக்கிட்டே சாப்பிட்றேன். ரொம்ப கால் வலி அடிக்கடி, அது யூரிக் ஆசிட் வந்து நீங்கள் நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறதுனால வந்துருது, அதனால அடிக்கடி கால் வலிக்குது, அதை குறைங்க அப்படின்னு. சார் டாக்டர் குறைச்சிடுறேன், 2 கிலோவா 1 கிலோவா குறைச்சிக்கிறவா டாக்டர், போங்க போங்க அங்கிட்டு போங்க. அது சொல்லாங்க, பிறந்த உடனே நரிசு விரலை கடிச்சிட்டேன்னு அதுல ஏற்பட்ட பழக்கம் இது வரைக்கும் எலும்பு கடிக்காம இருக்க முடியல நம்மளால. இவங்க ஏதோ இடையில வந்துகிட்டு எங்க மதம் உங்க மதம் அந்த மதம், இந்துக்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் இந்துக்கள் அப்படியா? இப்ப பீகார்ல இருக்கிறவன் எல்லாம் இந்துங்கிறவன் எல்லாம் தமிழனா? இந்த எச் ராஜா ஒருத்தர் எங்க ஊர் காரைக்குடி இருக்காரு, அவர் தமிழரா? தம்பி பாண்டே இருக்காரு, நல்லா தமிழ் பேசுவாரு, இலக்கியம் எல்லாம் பேசுவார், அவர் தமிழரா? தமிழ் பேசுறவனெல்லாம் தமிழன் இல்ல தம்பி தங்கைகளே. எவன் தமிழுக்கும் தமிழருக்கும் இறுதி மூச்சு வரை உண்மையும் நேர்மையாக நின்று பாடுபடுகிறானோ அவன் தான் தமிழனா இருக்க முடியும். தமிழ் சமூகம் நீட்டு தேர்வை எதுக்குது? எங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருது. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கூட்டத்திலிருந்து ஒருவன் கூட உழைக்கும் மக்களில் மருத்துவராக முடியாது என்கிற நிலை உருவாயிருச்சு. அதை தகர்க்கணும்னு நாங்க போராடுறோம். அதற்கு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறோம். அரசு வழி இல்லாமல் அதற்கு தீர்மானம் நிறைவேற்றி முன்னகர்த்துது. அப்படி நகர்த்தினால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடுப்பேன் சொல்றது யாரு? அம்மையார் நளினி சிதம்பரம், ஐயா ப சிதம்பரத்தின் மனைவி. இவர் தமிழச்சி தான், ஆனால் தமிழச்சியாக எப்படி இருக்கிறது? அதான் பிரச்சனை. கர்ணா விட தமிழன் தான். நம் பாட்டன் தீரன் சின்னமலை காட்டி கொடுத்த சமயக்காரன் கூட தமிழன் தான். பண்டாரவணியனை காட்டி கொடுத்த காக்கை வணியன் கூட நம்ம ரத்தம் தான். அப்படியா? அப்படி உடனே நம்ம எல்லாரும் அவங்க நம்மளுக்கு தான் அப்படின்றதா? அதான் துரோகம். அது உடன் பிறந்த ரத்த துரோகம். தலைவராக தான் சொல்றாரு, எதிரி எப்பவும் துரோகம் இருப்பான், துரோகி பக்கத்தில் இருப்பான். இன்றைய நண்பன் நாளைய துரோகி. அப்படிதான் நடந்திருக்கு. நம்ம கட்சியிலே பல இது நடக்கலையா? அதான் நடக்கும். சொல்றது தமிழர் தான் இது அப்படி. அப்படின்னா ஆந்திர எல்லையில நாங்க வாழ்றோம், நிறைய வாழ்றோம், அழகாக தெலுங்கு பேசுவோம். நாங்க தெலுங்கர்களா தமிழர்களா? கேரளாவில் நாங்க நிறைய வாழ்றோம், லட்சக்கணக்கா வாழ்றோம், நல்ல மலையாளம் பேசுவோம். நாங்க மலையாளிகளா தமிழர்களா? கர்நாடகால 1.25 கோடி வாழ்றோம், நல்ல கன்னடம் பேசுவோம். நாங்கள் கன்னடர்களா தமிழர்களா? நாங்கள் கன்னடர்களா தமிழர்களா? உலக நாடுகளிலெல்லாம் நாங்கள் இடம்பெயர்ந்து போய் புலம்பெயர்ந்து போய் வாழ்கிறோம். ஆங்கிலேயர்களுக்கு இணையாக மிக அழகாக ஆங்கிலம் பேசுவோம். எங்க பிள்ளைகள் பேசுவாங்க. என் மகள், என் அண்ணன் மகன் எல்லாரும் பிரமாதமா பேசுவாங்க. கனடால, அமெரிக்கால, எல்லா நாடுகளில் வாழ்கிற எங்கள் பிள்ளைகள் அழகாக ஆங்கிலம் பேசுவார்கள். அவர்கள் ஆங்கிலேயர்களா தமிழர்களா? ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டதால் இதுலதான் அவன் மஞ்சள் குளிக்கிறான். வந்த உடனே இந்துன்னு வந்துருவான், மதமா வந்துருவான். வட இந்தியாவிலிருந்து வந்தா இந்த நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். கேரளாவிலிருந்து ஒருவர் இங்கு வந்தால் திராவிடர், ஆந்திராவிலிருந்து இங்கு வந்தால் ஒருவர் திராவிடர், கர்நாடகாவிலிருந்து இங்கு வந்தால் திராவிடர், பீகார்ல இருந்து ஒருவர் இங்கு வந்தால் இந்து இந்தியர், குஜராத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒருவர் வந்தார் இந்து இந்தியர், மத்திய பிரதேசத்திலிருந்து ஒருவர் வந்தார் இந்து இந்தியர், அதே மாதிரி ராஜஸ்தான்ல இருந்து ஒருவர் வந்தால் இந்து இந்தியர். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழ் மகன் தமிழச்சி இடம்பெயர்ந்து கேரளா போனால் அவர் தமிழர் தமிழச்சி. இங்கிருந்து கர்நாடகா போனா அவன் தமிழன், ஆந்திரா போனா தமிழன், பீகார் போனா தமிழன், உத்தரப்பிரதேசம் போனா தமிழன், ஆஸ்திரேலியா போனா தமிழன், அமெரிக்கா போனா தமிழன், ஆப்பிரிக்கா போனால் தமிழன், மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங் எந்த நாட்டிற்கு போனாலும் தமிழன் தமிழனாகவே இருக்கிறான். ஆனால் நீங்க இங்க வந்தால் நான் திராவிடன், நான் இந்தியன், நான் இந்து. இதுக்கு என்ன சொல்றாரு எங்க புரட்சி பாவலர்? இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே, எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனேங்கிறது. அத உணர்வுல வச்சுக்கணும். நாடகம் போடுவான், இந்து கம்யூனிட்டிம்பா. அது எங்கிட்ட கம்யூனிட்டி? இந்துல எங்கிட்ட ஒரு கம்யூனிட்டி இருக்கு? என்ன கம்யூனிட்டி இருக்கு? கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, இஸ்லாம் கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டி? மதத்தை வச்சு எவன் உலகத்துல எவன் மதத்தை வச்சு மனிதனை அடையாளப்படுத்துறான்? மொழி இனத்தை வச்சு தான் அடையாளப்படுத்துறான். மொழி இனத்தை வைத்துத்தான் பல முறை பேசியாச்சு. ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று. அப்படி முகமது தர்வீஸ் பெருமுழக்கம் இடல.
எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் முழக்கமிட்டான். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவ்வாறு மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து சொல்லல. நாளை என் தாய்மொழி அவ்வாறு மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன். இந்த உணர்வு தான் உங்களுக்கு வரணும். பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியாவிலிருந்து பிரியுது, காரணம் மதம், மார்க்கம், ஓர் இறை, ஒரே வழி, நபி மொழி, அதை ஏற்று போனார்கள். அப்ப ஏன் கிழக்கு பாகிஸ்தான் பிரியுது பங்களாதேஷாக? பங்களாதேஷ், பங்காளி, பங்களானா தாய்மொழி தமிழ். எப்படி தமிழ் தேசம், தமிழ்நாடு நம்ம சொல்றோமோ அப்படி அவன் தாய்மொழியிலே எப்படி ஒரு நாடு பிறந்தது. டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கான் முஜிபுர் ரஹ்மான், அவன் நண்பனும், இளம் வயது. பிரிஞ்சு போயிருச்சு பாகிஸ்தான். பாகிஸ்தானின் ஆட்சி மொழி உருது என்று பேசிய போது வங்காளியை எழுந்தான், என் தாய்மொழி என்னாச்சுன்னா சண்டை. அங்க மதம் நிக்கலையே ராஜா, அங்க ஓரிரை கொள்கை எடுபடலையே, அங்கே மொழியும் இனமும் அந்த உணர்வு மேலோங்கி நின்றது. பிரச்சனை, கலகம். என்ன நடந்துச்சு? கடைசியா வங்காள தேசம், வங்காளி இருக்கின்ற ஒரு தேசம் பங்களாதேஷ் என்று தனிநாடு பிறந்தது. இது வரலாறு. அப்ப மதம், சாதி, இறை எல்லாவற்றையும் தாண்டிய உணர்வு ஒன்று இருக்குது, அதான் மொழியும் இனமும். இது உலகம் பூரா இருக்கு. பல முறை உதாரணம் சொல்லிட்டேன். ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய நாடுகள், நார்வே, டென்மார்க், சுவிஸ், ஜெர்மன், பிரான்ஸ், இப்படி பல நாடுகள் இருக்கு. இந்த நாட்டில் வாழுகிற அத்தனை பேரும் கிறிஸ்தவர் தான், கிறிஸ்தவ மதம். ஏன்னா ஐரோப்பியாவில் தோன்றிய மதம் அது, அங்கிருந்தான் பரவுது. கிறிஸ்தவம் தானே, ஏன் ஒற்றுமை இல்லை? எதுக்கு தன்னை நாடு இருக்குது? எதுக்கு டென்மார்க், எதுக்கு சுவிஸ்? அங்க யாரா? எஸ். இங்க யாரா? எஸ். ஜெர்மன்ல யாரா? எஸ். அப்ப எதுக்கு பிரான்ஸ்ல யாரா? எஸ். அப்புறம் ஏன்டா எல்லாம் ஒரே பைபிள் தானடா, எதுக்கு ஒன்னா இருந்து படிக்க வேண்டியடா? நோ, மொழி வழிதான் தேசிய இனங்கள், நிலங்கள். அவன் பிரெஞ்சு, அவன் டச்சு, அவன் ஜெர்மன், அப்படிதான் இருப்பான் ராஜா. அது மாதிரி அவர் மலையாளி, அவர் தெலுங்கர், அவர் கன்னடர், அவர் போச்சுபுரி, அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, நான் தமிழன். அதான் என் அடையாளம். போட்டு குழப்பிக்க கூடாது. அதான் என் தம்பிக்கு சொல்றேன், விட்டு பாவம். அவன் இந்த அவகிட்ட கேட்டேனடா அப்படின்னு, என் வார்டில் போட்டி போடல, திமுக விட்டு கொடுத்துட்டாங்க, அங்க பண்ணிட்டாங்க, இந்த பண்ணிக்கிட்டாங்க. துரோகங்கள். இறையை வழிபடுவதற்கே தகுதியற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க பெறுறீங்கன்னு நான் சொல்லல, பெறுபவனுக்கு துணை நிற்கிறீர்கள், அதுவும் பாவம். அப்ப இறைவனின் சாபம் உங்கள் மீது உண்டாகும் தானே. எத்தனை காலத்துக்கு செய்வீங்க? உங்களை கேட்கலையே, என்ன கேட்கிறானே. இந்த பிரச்சனைக்கு ஒரு இஸ்லாமிய தலைவரோட குரல் எழுப்பலைன்னு கேட்கிறானே, நீங்க தான் வைக்கப்படணும். தொடர்ந்து பேசுறேன். நான் என்ன சொன்னேன்? நெஞ்ச நிமித்தி அப்படி நிக்கணும். இது இஸ்லாமியர் பிரச்சனையே அல்ல. எங்கள் உணர்வு, இது என் இனத்தின் பிரச்சனை. என் அறிவு தெளிவுபடுத்துது என்னையே. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை என்பது, நான் கேட்பது என்பது இஸ்லாமிய மக்களின் வாக்குக்காக அல்ல, என் இன மக்களின் உரிமைக்காக. அதான் முக்கியம். இங்க 39 38 கைதிகளை விடுதலை செஞ்சுட்டால் சரியாயிருமான? விடுதலை செய்யணும். ஒருவன் என் இனம் சார்ந்தவன் குற்றச்சாட்டு தவறாக குற்றம் சாட்டி சிறையில் இருந்தால் அவனை விடுதலை செய்ய வேண்டியது என் இனத்தின் கடமை. கடமை. அங்கதான் நம்ம கேட்கிறோம். ஒரு அற்ப சிறை விடுப்பு, உடல் நலிவுற்று இருக்கிறோம், நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், மருத்துவம் செய்து கொள்வதற்கு எங்களுக்கு சிறை விடுப்பு தாருங்கள். சிறை விடுப்பு பிணை. அதற்கு தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி வாயிலாக அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் பண்ணுது. இவர்களை விடுதலை செய்தால் கலகம் வெடிக்கும், கலகம் பிறக்கும். இன்னும் அதே மத நம்பிக்கையில் தான் அவர்கள் சிறைக்குள்ளும் இருக்கிறார்கள். என்ன செய்யறான்? தொப்பி போடுறான், தொழுகிறான். அதே சிறைக்குள் இருக்கிற இந்து கைதிகளும் அங்க ஒரு படத்தை போட்டு, ஒரு நாமத்தை போட்டு வழிபட்டுக்கிட்டு, அவனும் நெத்தி நிறைய திரும்பி வச்சுட்டு கையை சிவப்பு கயிறா மஞ்ச கயிறா கட்டிக்கிட்டு அவனும் தான் வழிபடுறான். அவனும் அதே மத நம்பிக்கையோடு தான் இருக்கிறான். ஆனால் அவன் 10 ஆண்டுக்கு மேல தண்டனை பெற்றால் விடுதலை பெறலாம். ஆனால் இஸ்லாமியன் என்பதற்காகவே அவள் விடுதலை பெற முடியாது என்று சொல்வதை மானுட பற்றாளர்கள் சிந்தியுங்கள். நீங்கள் இனப்பற்று மொழிப்பற்றை தாண்டி சக மனித உரிமை என்று சிந்தியுங்கள். எவ்வளவு கொடுமை பாருங்க. நாங்களா பேசணும்? அப்பாவி சிறைவாசிகளின் விடுதலைக்கு தீர்மானம் நிறைவேற்றினா அவர்தான் பேசிக்கார்ல. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? அதற்காக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஓட்டு செலுத்த வேண்டும். வாக்கு போட்டாச்சு, நம்பி போட்டாச்சு, வாக்கு செலுத்தி விட்டோம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
அதான் நாங்க கேட்கிறேன், நியாயமாரே? அப்ப எங்கள் வாக்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது, எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லை. எங்கள் ஓட்டு உங்களுக்கு தேவைப்படுகிறது, எங்கள் உரிமை உங்களுக்கு அவசியம் இல்லை. ஒருத்தர் பேசல, நான் ஒருத்தன் தான் சண்டை ஓடிட்டு இருந்தேன் ஒரு ஊரா. அது பாளையங்கோட்டையில பேச போறேன், அடுத்து ராமநாதபுரத்துல பேச போறேன். கூட்டத்துக்கு தடை, சீமான் கூட்டத்துக்கு தடை. காரணம் அந்த கர்மம் கொரோனா வேற வந்து சேர்ந்துச்சா, அதை காரணம் காட்டி மூடிட்டான். முடிஞ்சு, அது முடிஞ்சா. இப்போ இந்த இதுல இந்த ஜமாத்து முடிவு என்ன? எங்களுக்கு போடக்கூடாது, திமுக போடணும்னு சொல்ல பெருமக்கள் ஜமாத்துல முடிவு. அந்த பெருந்தகைகளின் முடிவு என்ன? அங்க இருக்கிற எங்க பெரிய பெஞ்சத்தப்பன் இதுக்கு என்ன கருத்து? அங்க இருக்கிற என் மாமச்சின் கருத்து என்னப்பா? நத்திங். இந்த பர்தா விஷயத்துல நான் தான் குறுக்க விழுந்த மால் கட்டிட்டு கிடக்கிறேன். ஒரு ஆளு நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து என்ன? கருத்து என்ன கருத்து? துளி தோல்வியை கூட எங்களுக்கு தந்து விடாதீர்கள், பிஜேபி வந்துடும். எங்க ஊர்ல தாத்தாலாம் கொஞ்சம் 80 வயசு பண்ண மங்கிரும் கண்ணு. என்ன தாத்த பாக்குறிய? அங்க வேணாத வாரேன், ஒருத்தன் இல்லையா பொட்டலா கிடக்கு. அப்படியா? எனக்கு யாரோ வர்ற மாதிரி தெரியுதே. பார்த்திருப்பீங்க நம்ம ஊர்ல தாத்தாக்கெல்லாம். அங்க போறவன் யாருப்பா? ஒருத்தன் போல தாத்தா, ஒருத்தன் போல. எனக்கு ஏதோ போற மாதிரி ஒரு அரிச்சு தட்டிச்சு, இப்படி அரிச்சு தட்டி கிடக்குறாங்க. ஏதோ ஒரு மாயிலே தெரியுறாங்க. பிஜேபி வரட்டும்பா, அந்த சீமானவன் பிள்ளைகள் பார்த்துப்பாங்கப்பா, நீ ஏதாவது உருப்படியா பண்ணுப்பா, உருப்படியா பண்ண. நான் கேட்டேனே, இதே மாதிரி பாராளுமன்றத்தில் தனிச்சு நிற்போம். பிஜேபி, மிஸ்டர் பிஜேபி, ஐயா அண்ணாமலை அவர்களே, ஐயா மோடி அவர்களே, குறிப்பா ஐயா ஹெச் ராஜா அவர்களே, தனியா நிற்போம். நீங்க கூட தனியா காரைக்குடியில் நில்லுங்க, நானும் ஒரு வேட்பாளரை போடுறேன். நீங்க வென்றுங்கன்னு சொல்ல மாட்டேன், வெல்ல மாட்டீங்க. என்னைய தாண்டி ஒரு ஓட்டு வாங்கிருங்க. நீங்க அதே மிஷினை கூட வச்சுக்கிறீங்க. கர்மம் கர்மம் கர்மம், அதே மிஷினை கூட. ஏன்னா நீங்க மிஷினை விட்டா எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. மிஷினை விட்டுட்டாங்கன்னா ஒரு 10 பைசா தர மாட்டாங்க. எங்க திரிபுரால வெற்றி அடையுதுங்க. 2 விழுக்காடு இருக்கிற ஒரு கட்சிங்க ஓட்டு, 2 விழுக்காடு. நம்ம ஊர்ல 3 விழுக்காடு. தனியா நின்னா அது எத்தனை விழுக்காடுன்னு தெரியல. கூட்டணியில் இருக்கும்போது 3 விழுக்காடு. இந்த 3 விழுக்காடு கட்சி ஓட்டு வச்சிருக்கிற இந்த கட்சியை பார்த்து 40 விழுக்காட்டுக்கு மேல வச்சிருக்க கட்சி ஐயோ வந்துரும் ஐயோ வந்துரும்னா, நீ யாருக்கு வேலை செய்யற? 7 விழுக்காடுக்கு வாக்கு வச்சிருக்கிற என்னைய அவன் வந்துருவான்னு சொல்லாம இவன் வந்துருவான்னு சொன்னா, இந்த ஆட்டத்தில் நான் இல்லை என்று காட்டி நீ பிஜேபியை மறைமுகமாக வளர்க்கிறியா இல்லையா? நீ பிஜேபியை இன்டைரக்டா சப்போர்ட் பண்றியா இல்லையா? இல்லை, நீ சொல்லு பாப்போம். போட்டியை நீ உங்க பிஜேபி கூட இருந்தால் இருக்கலாம், நாம் தமிழர் வந்து விடக்கூடாதுன்னு வேலை செய்யறீங்களா இல்லையா? உங்க மனச்சான்ற சொல்லு திமுக காரங்கள் யாராவது. ஏன்னா அவன் வந்தா பிரச்சனை இல்லை, ஏற்கனவே நீ அவன் கூட இருந்தவன், அவன் உன்னோட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவனும் இந்துங்கிறா, நீனும் இந்துங்கிற, முடிஞ்சு. ஆனால் புத்தம் புதிய கோட்பாட்டோட வருகிற புரட்சியாளர்கள் நாங்கள்ங்கிறதுலான உனக்கு பயிர். நான் ஓட்டுக்கு காசு கொடுக்கலங்க, கோடி கோடியா கொட்டி தேர்தலை சந்திக்கலங்க, என்னை விளம்பரப்படுத்திக்க என்கிட்ட காசு இல்லைங்க, ஊடகங்களை வாங்கி அதுல எனக்காக பேசுங்கன்னு சொல்ல ஒண்ணு இல்லைங்க. தனிச்சு நின்று 30 லட்சம் வாக்கு 31 லட்சம் வாக்கு நான் வாங்கியிருக்கேங்க. அதே மாதிரி திமுக நின்று வாங்க சொல்லு, வாங்க சொல்லு. தனிச்சு நிற்ப யாரு வேணாம், திருமாவளவன் வேணாம், அண்ணன் வைக்க வெளியே போங்க, திருமா அண்ணன் வெளியில போங்க, யாரு வேல்முருகா போ, நீலாம் போ, இஸ்லாமிய கட்சி வெளியில போ. உள்ளாட்சி தேர்தலுக்கு சொல்ல தெரியுதுல்ல, 200 இடத்துல 2 சீட்டு, அதுல கோவச்சுக்கிட்டு முஸ்லீம் இஸ்லாமிய அமைப்புலாம் தனியா போய் சுயேட்சா போட்டி. இதே மானரோசம் சட்டசபைக்கு இருக்க வேண்டியதானே, இதே மானரோசம் பாராளுமன்றத்துக்கு இருக்க வேண்டியதானே. அப்ப கொஞ்சம் காரம் குறைஞ்சிருது, கொடுமை. அதனால இனிமே அவங்கள விட்டுரு மாயின்னு, எனக்காக விட்டுரு, ஓட்டு தானே அவங்களே வச்சுக்கிட்டு நீ அதை விட்டுறணும். நம்மளை உளவியல் நோயாளியா அவன் தயாரிக்கிறான், சிறுபான்மைங்கிறான், கிறிஸ்தவ பிள்ளைகளை இஸ்லாமிய பிள்ளைகளை அச்சுறுத்துறான். நீங்க சிறுபான்மை மக்கள், உங்களுக்கு நாங்க வந்தா தான் பாதுகாப்பு, நாங்க வந்தா தான் பாதுகாப்பு, நாங்க வந்தா தான் பாதுகாப்பு. இதுல என்ன கொடுமைனா, இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுல தான் அவன் பாதுகாப்பா வாழ்றான். அரசியல் ஆய்வறிஞர்களுக்கு தெரியும், அரசியலை ஆழ்ந்து நோக்குகிற நோக்கர்களுக்கு தெரியும். 15 விழுக்காடு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்குல தான் இந்த திமுக பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்கு. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஒருவேளை இந்த 2 பேரும் டக்குன்னு சீமா பக்கம் திரும்பிட்டா நம்ம கையில திருவோடு வந்துடும், நம்ம திருவோடு போக வேண்டியதான்னு பயப்படும். அவனுக்கு தெரியுமில்ல, நம்ம ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்கோம், அவன் ரொம்ப நாளா உண்மையாக பேசிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவன் புரிஞ்சுக்கிட்டு இவன் தாப்பா சரியா வரவன் வந்துட்டான்னா கஷ்டமாயிடும். 15 விழுக்காடு எனக்கு வேணாம், 5 விழுக்காடு எனக்கு போட்டா அவன் 50 ஆயிடுவான். கிறிஸ்தவர் போடல, இஸ்லாமியர் போடல, வட மாவட்டங்கள்ல படையாச்சி பறையர் போடல, போன தடவை போட்டான்.
அங்க போய் பறையர் அடர்த்தியா இருக்க இடத்துல தெரியுமில ராமதாஸ் ஆளு, ராமதாஸ் சொந்தக்கார பைய பாரு, ஐயா ஐயான்னு மூச்சுக்கு மூச்சு பேசுவான். அங்கிட்டு படையாச்சி அடர்த்தியா இருக்கிற இடத்துல பார்த்து அவன் திருமாவளவன் தம்பி, திருமாவளவன் ஆளு, அண்ணன் அண்ணன் மூச்சுக்கு மூச்சு பேசுறான் பாரு. என்ன எதுக்கு திருமாவளவன் அண்ணன்? ஏய் அண்ணன் அண்ணன் சொல்லாம எப்படி எப்படிடா சொல்றது? அங்க போய் சொல்லிடுறது. என்ன அந்த சாதிக்காரனுக்கா போட போற அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம பிள்ளைய அழுகிறது. நாங்க எப்படின்னே போய் சொல்றது? இப்படி பேசி விடுறாங்க இல்லைனே, கொடுமை பிடிச்சவங்க அப்படின்னு. விட்டு தொலை, போடுற போட்ட வாங்கிட்டு வா. அதான் நான் சொன்னேன், ஒரு மனுஷனை சாகடிங்க, ஒன்று விஷம் கொடுங்க, தூக்கில் போடுங்க, கத்தியால குத்துங்க, துப்பாக்கியால சுடுங்க. விஷமும் கொடுக்குறீங்க, தூக்கலையும் போடுறீங்க, கத்தியாலையும் குத்துறீங்க, துப்பாக்கியாலையும் சொல்றீங்க. ஏனடா எப்படி குத்துனாலும் நான் சாகணும் அப்படித்தானடா. அதுக்கே இத்தனை, அதுக்கே இவ்வளவு? ஐயோ அப்பா, என் பங்காளி சொல்ற மாதிரி முடியல. அது வரல, என் பங்காளி வடிவேலு முடியல. அந்த கதை தான் இது. அது அச்சத்தை தவிர வேற என்ன இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு நேரம்லாம் நமக்கு இருக்கிறதுக்கு அவங்க நினைச்சது தெரியுமில்ல. கத்துவான், கொஞ்ச நாள் கத்துவான். எல்லாரும் இப்படி பேசுறவங்க தானே, அப்புறம் 5-10 சீட்டு வாங்கிட்டு 20 சீட்டு வாங்கி நம்ம கூட வந்துருவான். உன் பரம்பரை ஒரு நாள் எனக்கிட்ட எங்க பங்காளியை போடுற மாதிரி முட்டிக்கால் போட்டு, இப்ப எங்க அண்ணங்க எங்க ஐயாட்டுல நீ சொந்தக்காரெல்லாம் பேரம் பேசுறீல, 5 சீட்டு, நான் 1 சீட்ல ஆரம்பிப்பேன் பேரத்தை. ஒண்ணு தரேன், யாருக்கு வேணும்னு முடிவு எடுத்துக்கணும். தம்பி காலம் எல்லாத்தையும் சமன்படுத்தும் தம்பி, விட்டுட்டு போகாது, விட்டுட்டு போகாது தம்பி. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், தம்பி வண்டி ஓடத்துல ஏறும், ஓடம் ஒரு நாள் வண்டியில ஏறும். வண்டியில ஆத்துக்கரைக்கு கொண்டு போகும்போது வண்டியில ஓடத்தை ஏற்றிட்டு போவோம், புரியுதா? ஒரு நாள் வண்டி பழுதாயிரும், அப்ப அக்கறை போய் பழுது நீக்க ஓடத்துல வண்டியை ஒரு நாள் ஏற்றுவான். அதான் என்ன சொல்றாரு, வண்டி ஓடத்தில் ஏறும், ஒரு நாள் ஓடத்தில் வண்டி ஏறும். இப்ப எங்காலம் ஒரு நாள் என் ஓடத்துல வண்டி ஏறும், அப்ப நான் எங்க தூக்கி கவுக்குறதுன்னு நான் பார்த்து கவுத்துட்டு போவேன். அவர் இறந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு, யார்? ஐயா கலைஞர் அவர்கள். இப்பவும் தமிழர்களே தமிழர்களே, என்ன கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேரே ஒழியே நான் கவிழ்ந்து விட மாட்டேன் அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்? உங்களை கவிழ்த்து விடுவேன், நான் கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களை கவிழ்த்து விடுவேன். அதான் கோட்பாடு. இன்னும் போடுறேன், ஏய் அவர் தான் இறந்துட்டாரப்பா, அதை தூக்குப்பா, அந்த காட்சியை தூக்குப்பா. இன்னும் போடுறேன். கலைஞர் தொலைக்காட்சி போட்டீங்கன்னா தமிழர்களே தமிழர்களே. இப்போ ஒரு விளம்பரம் வருது, 3 பொம்பளைய நடிச்சிருக்கு, பொம்பளை பிள்ளைய. இலவச பேருந்துல நமக்கு 1400 ரூபாய் மிச்சம், இப்ப கொரோனா நிதி 4000 ரூபாய் எல்லாரும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. நம்ம வீட்டுல எல்லாருக்கும் தான் கொரோனா வந்துச்சு, ஒரு ரூபா கூட கொடுக்கல. அப்புறம் அங்கிட்டு ஒரு பொம்பளை, மகளிர் சுய உதவி குழு பெற்ற கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கோமா? எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா? நாங்க தூங்கும் போது யாரையாவது கொடுத்து போயிருக்கீங்களா? ஐயோ ஐயோ, என்னவோ சகிக்க முடியாத பொய் பேசுங்க. அதான் என் தம்பி சொன்னால, பொய் சொல்றியா மாமா, பொய் சொல்றியா, பொய்யே சொல்றியா மாமா அப்படின்னா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஆண்ட்ரியா பண்ண ரொம்ப இந்த புஷ்பா படத்துல வெற்றி அடைஞ்சிருச்சு. வச்சு பின்றாங்க நம்மளுங்க. அந்த மகராஜன் எந்த திசையில இருக்கானோ பாட்டை அப்புறம் இன்னொரு தம்பி, அண்ணா அந்த பாட்டை நான் ரீஎடிட் மறு தொகுப்பு பண்ணியிருக்கேன், அதை அனுப்பியிருக்கேன் பாருங்கண்ணா. ஏன்னா அவங்க வெறும் பாட்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க, அந்த ஸ்டில்லா போட்டிருக்காங்க. நான் அதை அப்படியே காட்சியா போட்டிருக்கேன் பாருங்க. எது எல்லாத்தையும் சமாளிக்க முடியல. பத்திரிகையாளர்லாம் மக்களிடத்துல வாங்க, நம்ம மனுவில் 70 விழுக்காடை நாங்க நிறைவேற்றிட்டோம்னு. அவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருக்கே, ஒரு 7 விழுக்காடை படிக்க சொல்லுங்க. இதை நிறைவேற்றிட்டோம், இந்த இருக்கு மனு, இதை நிறைவேற்றிட்டோம், இது வெள்ளை அறிக்கை எல்லாத்தையும் கொடுக்குறீங்களா, இதுல ஒரு வெள்ளை அறிக்கை. கடைசியா டயர்ட் ஆயிட்டேன், ஒருத்தன் சொல் ஒரு 7 சொல்ல சொல்லு. 7 நிறைவேற்றிருக்கேன். 7 எது? ஒண்ணும் இல்லை, ஒன்னும் கிடையாது. இந்த பக்கம் திருப்பூர், இந்த கோயம்புத்தூர் பக்கம் 2 பேர் பேசிக்கிறாங்க, வலைவெளியில வருது, நான் வேணா அனுப்பிடுறேன். மாவட்ட பொருளாளரோ இன்னொரு ஒன்றிய செயலாளரோ வேணா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. என்னன்னா இந்த டாஸ்மாக் கமிஷன் வந்து எனக்கு வரக்கூடாது, எல்லாத்தையும் மாவட்டத்துக்கு அனுப்ப சொல்லிடலாம்லண்ணா. அவன் கொங்கு மொழியில பேசுறாங்க. ஆமாங்க, அது தளபதிக்கு போகணுங்க, அதுல தளபதி சொன்னா நீங்க கேட்க முடியல. ஆனா இங்க லோக்கல்ல கட்சி நடத்தணும், நான் தானே நடத்தணும், எனக்கு தான் காசு இருந்தா தானே பண்ண முடியும். நீங்க என்ன அதெல்லாம் சொல்றது கேளுப்பா, அப்பெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. ஆனா என்ன மொத்த காசு நீங்களே வச்சுக்கணும், நான் எப்படி கட்சி நடத்துறது? டாஸ்மார்க்ல வசூல். சரி பாவி பயல். அப்ப அந்த இதுல வேலையில வந்து நீங்க எவ்வளவு வாங்கினீங்க? அவ்வளவு 20 விழுக்காடு இல்லப்பா, 16 விழுக்காடு தான் வாங்கினோம். அதுல 6 அங்க போயிருச்சு, மாவட்டத்துக்கு போயிருச்சு, அங்க போயிருச்சுப்பா. அந்த தலைமை சரி, அதான் திமுக 3 எழுத்து, டிஎம்கே 3 எழுத்து. அதுல கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இது 3ஐயும் நிறைவேற்றுறதுக்கு அவ்வப்போது வருது எலெக்ஷன்.
எல்லாத்துலயும் சன் 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 வருது பத்தியா, அதான் சன் நெட்வொர்க். ஒரு அவங்க சொல்லல, அவங்க பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காங்க, இந்த நெட்வொர்க் தான். ஐயோ அப்பா, இவங்க படம் ரிலீஸ் பண்ணணும்னா தியேட்டர்ல முழுக்க திறந்து விடுவாங்க. இவங்க படம் வரலைன்னா 50 பேருக்கு மேல கூட கூடாது. இவங்க கூட்டம் பேசணும்னா யாரும் பேசிக்கலாம். நாம கூட்டம் போடுறதுக்கு வேணும்லாம் தம்பி ரெடி பண்ணிட்டாங்க, ஊர் உரப்பி அண்ணன் பேசிட்டு. நீங்க மைக் வைக்க கூடாது, ஹாரன் கட்டக்கூடாது, அப்புறம் எப்படி பேசுறது? கூட்டம் பெருசா கூட்டம் கூட்டக்கூடாது, அதுவா கூடிடுச்சுன்னா அதெல்லாம் கூடக்கூடாது. கடைசியா கொஞ்ச நாள் படிச்சா தம்பி உதயநிதி அம்மையார் கனிமொழி அவர்களும் பேசுவாருங்கிற ஒரு அறிவிப்பு இருக்கு. இது என்னடா இப்படி பேச பேசுறாரு, கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. நமக்கு கூடும், அவங்களுக்கு கூட்டுவாங்க. அதெல்லாம் உண்மை. நம்ம வாக்கை பெறுவோம், அவங்க வாங்குவாங்க. நம்ம கொள்கைகளை சொல்லி உயர்ந்த கோட்பாடுகளை சொல்லி வாக்கை பெறுவோம், அவங்க வாங்குவாங்க. பர்ச்சேஸ் வாங்குவாங்க. வாங்கிட்டு தானே இருக்காங்க. 50 வருஷமா வாங்குறதா நடக்குது, பெறுறதா இருக்குது. பெறுவதாக இருந்தால் பிஜேபி வருது, கேஜிபி வருது. உனக்கு அதை பத்தி என்ன இருக்குது? நாங்கள் 8 மாதத்தில் செய்த ஆட்சியின் செயல்பாடுகளை பாருங்க. 8 மாசத்தில் இவ்வளவு சாதித்த நாங்கள் இன்னும் மீதி இருக்கிற ஆட்சி காலத்தில் எவ்வளவு சாதிப்போம்? ஏற்கனவே உள்ளாட்சியில் இருந்த நாங்கள் இன்றைய முதல்வர் அன்றைய மாநகர தந்தையாக இருக்கும்போது சென்னை தலைநகருக்கு செய்த நலத்திட்டங்களை பாருங்கள். ஒண்ணு பேசுங்க பாப்போம். இதுக்கு மட்டும் இல்ல, பிஜேபி பாருங்க, 8 ஆண்டுகள் ஏதாவது இருக்கா பாருங்க. 8 ஆண்டுகள்ல சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாதவன், ஐயோ என் காரை அடிச்சிட்டான், ஐயோ என் வீட்டுல குண்டை போட்டான், ஆபீஸ்ல குண்டை போட்டான். நேத்து என் தம்பியை சொல்றாங்க, அண்ணே முன்னாடி நம்ம வண்டி போச்சுனே, தம்பி அந்த போனாங்கண்ணே, அதுக்கப்புறம் உங்க வண்டி பின்னாடி வந்துச்சுன்னா நாங்க அதுக்கு பின்னாடி வந்தோம்னே, ஹிமாயின் வண்டி அப்படி வந்துச்சுன்னு, நடுவால போன பிஜேபி வண்டி நம்ம இப்படி வண்டி வந்தோம்னா டப்புன்னு நிறுத்தி டைட் அடிச்சிட்டானே. என்ன தெரியுது, பூரா நாம் தமிழர் கட்சி கொடி வருதுன்னா நிறுத்திட்டான். ஏன்டா அது அப்ப சொல்லல, அவன் பாட்டுக்கு வண்டியை கொளுத்தி விட்டு நாம கொளுத்தி விட்டோம் சொன்னான்னு சொல்லுவாண்டா. சீமானவன் தம்பி கலைஞ்ச முத்து பண்டி எல்லாம் சேர்ந்து வண்டியை கொளுத்தினான்னு கூட சொல்லுவான். இவங்க மேல இருக்கிறவன் வேற நம்ம மேல வெறுப்பா இருக்கான், செஞ்சாலும் செஞ்சிருப்பான். அவனோட ஐயோ ஐயோ, ஏதோ ஒண்ணு நடக்குது, ஒரு பதில் கிடையாது. நம்ம கேட்கறதுக்கு ஒரு பதில் கிடையாது, ஒரு பதில் கிடையாது. நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுட்டேங்க, நான் ஏற்றுட்டேன். நான் ஒரு தொப்பியை போட்டுக்கிற முடியுங்க. நான் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுட்டேன், நான் சிலுவை அணிஞ்சுக்கிற முடியுங்க, தடை இல்லைங்க. நான் இந்து மதத்துல இருக்கேங்க, இந்து மதம் தான். என்னால பூணூல் அணிய முடியுமான்னு கேட்டா பதில் இல்லைங்க. பள்ளிக்கூடத்திற்கு வரும்போது சாதி மத அடையாளம் இல்லாமல் மாணவர்கள் வர வேண்டும். ஐயா வரவேற்கிறோம் ஐயா. இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்க தாத்தா காமராஜர் நிறைவேற்றிட்டாரு இல்லையா, பள்ளியில சீருடை போட்டு. ஐயா நாங்க வரவேற்கிறோம் ஐயா. ஆனாலுங்கய்யா நீங்க ஐயா பள்ளி கல்லூரிக்கு வரும்போது பூணூல் இல்லாம வாங்கயா, என் பிள்ளைய பரதா எடுத்து வச்சு சொல்லிடுறையா, தங்கச்சி வீட்டை கல்வி வச்சுட்டு போடா, நான் சொல்லிடுறேன், நீ பூணூல் இல்லாம வாயா. அதே மாதிரியா நீங்க சரியான ஆண் மக்களுங்கய்யா, வீரங்கய்யா, நீங்க பெரிய ஆளுங்கய்யா, நீங்க கொம்பாதி கொம்பர்கள்ங்கய்யா. அந்த 6 கோடி 5 கோடி சீக்கி இருக்காங்க பஞ்சாப்ல. அவன் என் புள்ள நீங்க பூணூல் சட்டைக்குள்ள போட்டிருக்கேன், எங்க புள்ள சட்டைக்கு மேல பரதா போட்டிருக்கு. சரி 2ஐ விடு, அவன் தலைக்கு மேல கட்டிருக்காயா மத அடையாளத்தை டர்பனா. நீ சரியான ஆம்பளை, அவனை ஒரு தடவை கலெக்டர் சொல்லியா பாப்போம். ஏய் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது என்னடா தாடி முடி டர்பன், கல்லூரிக்கு வரும்போது என்னடா இடுப்புல கத்தி, ஒரு தடவை விடு, அவன் குத்திட்டு தான் பேசுவான். அதான் சொல்லுவான், உண்மையிலே எனக்கு முன்னாடி வீசி கட்டி பையன் அந்த ஆளு நான் தான் பஞ்சிக்கு ரொம்ப சொந்தக்காரன் நான் தானே. அங்க போனோம் ஆசிமானா என்னை நடக்க விட மாட்டாங்க. ஏதோ ஒரு இனம் தெரியாத பாசம், அது பூர்வ ஜென்ம தொடர்பு ஒண்ணு இல்ல, அவனும் வீர நானும் வீர. இந்த இதுல பிரச்சனை வந்துட்டு வீசி காட்டுவான், அங்க தவ்வான் இங்க தவ்வான், சுத்துவான் வீசுவான். புகழ் இதே மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு அடையாளத்தை வாங்கி வச்சுக்கணும். இருடா இப்பதான் வர்ற பிள்ளை நம்மளை பேசினா நம்மளை குழந்தை ஏற்றி போடுவான். நம்ம அங்க போய் உட்காந்துட்டு பேசணும், உட்காந்து அவன்கிட்ட பேசக்கூடாது, நம்மளா எடுத்துக்கணும். எல்லாரும் எம்ஜிஆர் ஆளுக்கு ஒரு கத்தி வச்சுக்கணும் இல்லையா, மாதிரி வந்துட்டு சாதிக்கணும். அவனை சொல்லுப்பா. அப்புறம் நான் கூட சொன்னேன் பேட்டியில, இந்திரா காந்தி அம்மையாருக்கு நடந்தது தெரியுமில்ல, அது மறுபடியும் நடந்துடும் பாத்துக்க. வாய் திறக்க மாட்டானு. பெரிய நாட்டின் பிரதமர் படம் எடுக்க பாதுகாப்பு, பஞ்சாப்ல நுழைய முடியல. இதர் மே ஷாத் மே ஹே, அவன் கோகோ மே ஹே கோகோன்ட்டான். என்ன நான் உயிரோடு பிழைத்து வந்து என்னை தப்பிக்க வைத்தமைக்கு நன்றி, நான் உயிரோடு பிழைத்து வந்து விட்டேன். நாட்டின் பிரதமர் பேசுற பேச்சாயா, என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அருணாச்சல பிரதேசத்துல நடுவால போய் நின்று பேசுங்கிற, அது சீனா இல்ல, அது எனக்கு பாதுகாப்பு இருக்காது. நாட்டின் முதல் பிரதமர் இப்ப தலைமை அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லையா, நாட்டின் குடிகள் எங்களுக்கு என்னையா இருக்கும்? என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க.
குண்டு தொலைக்காத ஒரு பேட்டி ஒரு இதுக்குள்ள கண்ணாடி பேலைக்குள்ள இருந்துகிட்டு அப்படி மொழியிலே சொடா சொடா நகிகே படா படா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமில்ல? வாட் இஸ் த மீன் பை? கொஞ்சம் கொஞ்சமா திருடாத, கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளையடிக்காத, கொலைகளை 1-2 பண்ணாத, படா படா எல்லாத்தையும் பெருசா பண்ணு. ஒரு நாட்டின் சட்டம் தெரியுமா சொல்லுது? 50-60 ஆண்டுகளா இந்த நாட்டில் நீதி வழங்கப்படவே இல்லை. என் உடன் பிறந்தார்களே, தீர்ப்பு தான் எழுதப்பட்டிருக்குது, நீதியே வழங்கப்படவில்லை. கிடையாது, நீதி கிடையாது. என்ன சொல்லுது தெரியுமில்ல? இவர் கொலை செய்து விட்டார், சாட்சி சாட்சி இல்லை. ஐயா இவர் பெண்ணை வன்புணர்வு செய்து கொலை செய்து விட்டார், சாட்சி. இதுக்கெல்லாம் சாட்சி கேட்கிறாங்க. இனிமே சாட்சி வச்சுக்கிட்டு செய்யுங்க. சாட்சி சாட்சி இல்லை. ஐயா பல ஆயிரம் கோடி மக்களின் காசை திருடிட்டாருங்கய்யா நிதி நிறுவனம்ங்கிற பேர்ல, சாட்சி இல்லை. ஐயா பல ஆயிரம் கோடி அடிச்சு ஓடி போயிட்டாருங்கய்யா, சாட்சி இல்லை. இப்ப என்ன தெரியுமா சொல்லுது? உரிய சான்றுகளோடு தக்க சாட்சியங்களோடு குற்றத்தை நிரூபிக்க தவறிய காரணத்தால் அதை குற்றவாளிக்கு சாதகமாக எடுத்து அவரை நிரபராதி என்று விடுதலை செய்கிறோம். ஆழ்ந்து நீங்க சிந்திக்கணும். இதுக்கு முன்னாடி வந்திருக்க தீர்ப்புகளை எடுத்து படிங்க, இல்ல நாளைக்கு வரப்போற தீர்ப்புகள் எடுத்து படிங்க. சான்றுகளோடு நிரூபிக்க தவறியதால் இவரை விடுதலை செய்கிறோம். இதுதான் பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் வழங்கப்பட்டிருக்க தீர்ப்பு. இது என்ன நமக்கு கற்பிக்கிறது என்றால், போதிக்கிறது என்றால், தெரிந்து கொள்ளுங்கள் என்று அறிவிக்கிறது என்றால், எதையும் செய், எத்தனை பேரையும் கொலை செய், எவ்வளவு வேணாலும் கொள்ளையடி, எத்தனை பேரையும் கற்பழி, சாட்சி இல்லாம செய். இதான் கற்றுக் கொடுக்கிறது. இது சிரிக்கிறது இல்லை, ஆழ்ந்து சிந்திக்கணும். எப்படிப்பட்ட நாட்டில் நீ நின்று கொண்டிருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? கோயமுத்தூர் சிறையில் இருக்கேன் நான். எல்லாருக்கும் என் மேல அன்பு இருக்கு. எந்த சிறைக்கு போனாலும் என்னோட வந்து அன்பா பேசுவாங்க. அவர்களுக்கு ஒரு கொலை பண்ணியிருப்பாரு, திருடி இருப்பாரு, ஏதோ பண்ணியிருப்பாரு. அண்ணன் மக்களுக்காக போராட்டி சிறைக்கு வந்திருக்கு. நம்ம எல்லாம் இப்படி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோமே, உங்களை சந்திக்க கொஞ்சம் குச்சமா இருக்குண்ணே, இப்படி பண்ணிட்டோம்னே, தப்பு பண்ணிட்டோம்னா என்னன்னு நாங்கெல்லாம் தெரியாத வயசுல அப்பெல்லாம் இப்படி ஒரு ஆள் வந்து எங்களுக்கெல்லாம் உணர்த்த ஒண்ணு இல்லை நல்ல அப்படின்னு நீங்களாவது பண்ணுங்கண்ணே அப்படின்னு. அப்ப ஒவ்வொருத்தரா கேட்க உட்காந்து பேசுவோம். சாப்பிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது, நீங்க என்ன பண்ண, சும்மா இப்படி கோபத்துல என்ன தப்புன்னு ஒரு கொலை பண்ணிவிட்டேன்னே, தப்பு தானே, வந்த 2 மாசத்துலயே ரொம்ப மனசு வருந்திட்டேன்னே, என்னென்ன செய்யறது அப்படி ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க. ஒருத்தெல்லாம் பாருங்க, ஒரு விடுதியில வேலை செஞ்சிருக்கான். உணவு விடுதியில ஏதோ தம்பி விஜய் படம் வந்திருக்கு பார்க்கணும் ஆர்வத்தில் கல்லால் ஒரு 50 ரூபா திட்டிருக்கான், எடுத்திருக்கான், திட்டிருக்கான்னு வச்சு அது திட்டு. அவர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சு உள்ளதுக்கு போட்டார். 50 ரூபாய்க்கு 6 மாசமா உள்ள இருக்காங்க. எனக்கு வந்து தண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சு என்னப்பா அப்படின்னேன், இந்த மாதிரிண்ணே திருடி விட்டேனே, ஆர்வத்தில் எடுத்து விட்டேனே, முதலாளி பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. அப்புறம் எனக்கு பார்க்க வர வக்கீல்கிட்ட இவர் என்ன ஏதாவது ஒரு வழக்கு இதெல்லாம் கொடுத்து, இந்த மாதிரி ஒரு 100-150 பேர் கிடப்பான், இவனை எல்லாம் பிணையில் எடுத்து விட்டுருங்க பாவம், ஆள் கேட்காருன்னு அப்படி நிறைய பேரை வெளியில எடுத்து அனுப்பிக்கிட்டு இருப்பேன். அதுல ஒருத்தர் ஒல்லியா ஒரு ஆளு செவத்த மேனி ரொம்ப இருப்பாரு. என் பேரு ஐயாசாமிங்க, கோயம்புத்தூர் ஐயாசாமிங்க. நீங்க என்ன வழக்கு? அழுகிறார். அழாம சொல்லுங்க, அழாம சொல்லுங்க. எனக்கு குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்ப அப்படி ரோட்ல போயிட்டு இருக்கும்போதுங்க ஒரு கொலை விழுந்துருதுங்க. ஒரு கொலை நடந்துருக்கு. கொலை இங்க நடந்துருக்கு. கொலை விழுந்தோன்னா அவன் ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடந்து ஐயோ அம்மா அம்மா கதறான். தூக்கிட்டு போய் அவனை ஆஸ்பத்திரியில் சேர்க்கல. காவல்துறை வருது. எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துருக்கான். அவன் ரத்த வெள்ளத்துல கிடந்து கதறிட்டு இருக்கான். அப்படி வர்றான். வந்து இந்த குதிரை வண்டி ஓட்டிட்டு வந்து என்னம்மா கூட்டமா இருக்குன்னு நிப்பாட்டிட்டு இறங்கி போய் இந்த கூட்டத்தை விளக்கிட்டு குதிரை வண்டிக்காரர் இப்படி பாக்குறாரு. இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் போலீஸ் வந்து என்னையா, யார் உன்னை கொன்னது, யார் வெட்டினா சொல்லு, யார் கொன்னதுன்னு அவன் வழியில ஐயா சாமி ஐயா சாமின்றான். இந்த கூட்டம் இருக்குல்ல மொத்தமா இந்த குதிரை வண்டிக்காரரை பாக்குது. ஏன்னா அவர் பேர் ஐயாசாமி. பேச்சு விவாதமே கிடையாது. கைது, சிறை, 10 வருஷம் உள்ள இருக்கு. அவன் பொண்டாட்டி என்ன ஆகுறது, அவன் பிள்ளை என்ன ஆகுறது, அவன் குடும்பம் என்ன ஆகுறது. எங்க வேடிக்கை போனதுக்கு உள்ள ஜெயில கிடக்குறாங்க. அவர் அழுதுக்கு அப்புறம் நான் இருக்கேன். என்னடா குடும்பம், இப்படி ஒரு சட்டத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கான். சட்டம் ஒரு சிலந்தி வலைங்கிறான். சட்டம் ஒரு சிலந்தி வலை, சிறு பூச்சிகளை மட்டும்தான் சிறைபிடிக்கும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள், ஆதரவற்றவர்கள், அவருக்காக பேச வாயற்றவர்கள், வக்கற்றவர்கள், ஏழை எளிய மக்களைத்தான் அந்த சிலந்தி வலை சிறு பூச்சிகளை பிடிப்பது போல பிடிக்கும். பெரிய மிருகங்களை ஒண்ணும் செய்யாது. பெரிய மிருகங்கள் யார்? பணம், பதவி, ஆட்சி, அதிகாரம் என்று வாழ்கிற அந்த மிருகங்கள் அதை தொடர். அந்த மிருகங்கள் இந்த வலையை கிழித்து விடும். இதுதான் ஒரு நாட்டின் சட்டம், நீதி, தீர்ப்பு. இதுல இப்ப போன 2 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு எனக்கு ஒரு அழைப்பானை. என்ன அழைப்பானைன்னு பாக்குறேன்.
நீங்க 2018 வந்து தரமணியில நடந்த கூட்டத்துல நீங்க மோடியை திட்டி விட்டீர்கள். என்ன திட்டிருக்கேன் அந்த எழுதியிருக்கேன் இந்த இது படிங்கன்னா, அண்ணா இதை கொடுக்க முடியாதுண்ணே, நீங்க இதை ஏற்றிடுவோம் வலைத்தளத்துல படிச்சுக்கிடுங்க. கூடப்பா பார்த்தா தேசம், இனம், மொழி, நாடு, ஈழம், விடுதலை இதை தான் பேசியிருக்கேன். இதுல எங்கேயுமே நான் அன்னைக்கு மே 18 என் கட்சி தொடங்கினால நான் மோடியை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுல எங்க பேசியிருக்கேன்? அண்ணே உங்களுக்கு தெரியாது இல்லைண்ணே, மோடின்னு போட்டா தான் வழக்கு ஸ்ட்ராங் ஆகும்னு போட சொல்லியிருக்காங்கண்ணே. என்னையா கொடுமையா இருக்கு. ஏப்ரல் 6ஆம் தேதி கோர்ட்டுக்கு வந்துருங்கண்ணே. எங்க வரணும்? சைதாப்பேட்டை சர்ச்சர் போவாரு. முடி வெட்டிட்டு இருந்தேன் காலையில, என் தம்பி வந்து வெட்டிட்டு இருந்தான். திடீர்னு 2 3 பேர் 4 பேர் வந்தாங்க. இல்லை சின்ன சின்ன பசங்க தான், புதுசா வந்தவங்க. அப்படின்னா என்ன முடி வணக்கம் என்ன அண்ணே ஒரு அழைப்பானே சம்மன். எதுக்கு? அந்த 2010 அந்த கடற்கரையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் நீங்க பேசின கூட்டம் இருக்குல்லண்ணே. ஆமா, அதுக்கு தான் 6 மாசம் ஜெயில பொட்டியல. அப்புறம் மறுபடியும் என்ன? அந்த கூட்டத்துல 10 நிமிஷம் கூட பேசிருக்கீங்கண்ணே. 10 நிமிஷம் நான் கூட பேசுனது எப்ப? 2010. அழைப்பான எப்ப? 2021. ஏண்டா இந்த 10 நிமிஷம் பேசுனதுக்கு 10 வருஷமாவோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ ஐயோ, நீதிமன்றத்தை போய் நிறுத்தியாச்சு. அது ஒரு வழக்கு. இவங்க காலையில தான் இந்த சாரதின்னு ஒரு பேர் பாரு, இவன் இந்த செந்தில் அன்னைக்கு காலையில 9 மணிக்கு வழக்காமனே. எப்ப? ராத்திரி 10 மணிக்கு. டேய் இது முதல் நாளே சொல் அன்னைக்கு இப்பதானே எங்களுக்கு சொன்னாங்க. சரி கரும எந்திரிச்சு ஓடுறது ஓடி போனாங்க. நீதிபதியில எல்லாரும் அவன் இல்ல, அங்கேயும் எங்காலும் இருப்பான்ல, எங்காலும் இருக்கல மான உணர்வு என்ன உணர்வு உண்ட தன்மானம் மிக்க தமிழர்களும் நீதிபதியா இருக்காங்கல்ல. ஒரு சிரிப்பு, ஒரு வணக்கம். உங்க மேல என்ன வழக்குன்னு தெரியுமா? தெரியாதுங்க. அவர் நான் என்னை மாதிரி பேசுறேன். அழைப்பான வந்துச்சா இல்லையா? வரலைங்க. தரலையா? தரல. காவல்துறை அதிகாரியை முறைக்கிறாரு. அழைப்பான கொடுக்காம என்ன வழக்குன்னே சொல்லாம கூட்டி கொண்டு இருக்கிறீங்களா அவரை? சரி ஒண்ணு செய்யுங்க, போங்க போயிட்டு ஒரு 5 நிமிஷம் காத்துருங்க. அழைப்பான வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க, இந்த வழக்கு எடுத்துருவா. அப்புறம் நீங்க போய் மற்ற வேலையை பாருங்க, உங்க வழக்கறிஞரை வச்சு வழக்கை நடத்திக்கிறீங்க. போங்க. போயிட்டு வந்தோடனே வழக்கு கொடுத்ததுன்னா ஒரு தேதியை போடுறாரு. அந்த தேதிக்கு நம்ம போக வேண்டியதில்லை. வழக்கறிஞர் மண்ணு போட்டு கும்பிட்டுன்னு போயிட்டு வாங்கன்ட்டு ஒரு நிமிஷம். எல்லாரையும் திட்டுறீங்க பேசுறீங்க, இவங்களை ஒண்ணுமே பண்ண இவங்களை திட்ட மாட்டீங்களா? யார் இந்த மாதிரி வழக்கு போடுற ஆளுகளை திட்ட மாட்டீங்களாங்கிறாரு. அவங்க சிரிப்பது. சரி வரங்க. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்கும் இந்த நாட்டில். இந்த சட்டங்கள் இந்த திட்டங்களுக்குள்ளதான் நாம் புரட்சிகர அரசியல் மாறுதலுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் பழனி பாபாவை இவர்கள் பேசுவதில்லை? ஏன் காகிதம் இல்லத்தை இவர்கள் பேசுவதில்லை? பேச மாட்டார்கள். ஏனென்றால் என் தம்பி இம்மா எனக்கு தான் சொல்றேன், இருக்கான போயிட்டானா. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று என் அண்ணன் பழனி பாபா கேட்கிறார். இன்னும் அந்த பேச்சு இருக்கு. அப்போ திமுகவுக்கு ஓட்டை தொடர்ந்து போட்டு எங்களுக்கு மானம் இல்லை என்று காட்டிக் கொண்டிருப்பதாலேயே மான தமிழன் பழனி பாபாவை பற்றி பேசுவதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள். இதுதான் உண்மை. அற்பச்சீட்டு. சரி ஒரு வேளைங்க தப்பி மெதுவா ஏறி வந்து நான் வென்றுட்டேன், நீங்க யாருமே ஓட்டு போடல, ஆனாலும் வந்துட்டேன். உங்க மனநிலை என்னவா இருக்கும்? இப்ப எதுக்கு இந்த பரதாமேற்று இந்த சிறை கைதிகள் பிணை விடுப்பை பத்தி இவங்க பேசல? இவர்கள் வந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு, நம் இனத்திற்கு நம் சமூகத்திற்கு எல்லாம் நடக்கும் என்று பேசியவர்கள் இப்ப எதையுமே பேச முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமில்ல? எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல நான் அரசன் ஆயிட்டேன்னா தெரியுமாடே தம்பி, முத்துமாரியே கலைஞர் தம்பி, நான் ராத்திரியில கனவுல அரசன் ஆயிட்டேன். பேச பெருமையா இருக்கு. கனவுல நான் பிச்சை எடுத்தேன்னு வச்சுக்கிறேங்க. தம்பி என்ன தம்பி, நான் ராத்திரியில கனவுல பிச்சை எடுக்கிறேன். யார்ட்டையும் பெருமையா பேச முடியாது. அது பிச்சைக்காரனா மாறின போது கனவுல எப்படி வெளியில சொல்ல முடியாதோ அப்படி என் இன சொந்தங்கள் இந்த பயலுக்கு ஓட்ட போட்டுவிட்டா ரொம்ப கவலைப்படுத்துறாரு, வெளியில சொல்ல முடியாம மூச்சு கிடையாது பேச்சு கிடையாது, மூச்சு ஒன்னும் கிடையாது. அது என்னவோ நடந்துருச்சு. ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்லுவேன், தலைவர் நமக்கு சொன்னது, நம்ம அடிமைப்பட்டுட்டோம். அடிமைப்பட்டோம். என்னென்ன அடிமைலாம் கேட்காத, நீ அடிமை, அது உனக்கே ஒரு நாள் தெரிய வரும். அடிமைப்பட்டோம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, அடிமையாக வாழ்வதை விட நம்ம சுதந்திரமா சாவது மேலானது. இது தலைவர் மட்டும் சொல்லல, வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் சொல்றான், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. ஆனால் அம்பேத்கர் வர்றாரு அதுக்கு பின்னாடி, 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வீரமாக மானத்தோடு வாழ்ந்து சாவது மேலானது. அவர் முடிக்கிறது. நம்ம தலைமை வர்றான், 1000 ஆண்டுகள் அடிமையாக நாம் வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது. இப்போ
நமக்கு அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அது நம்ம முன்னோர்கள் செய்தது. பூலித்தேவன் தொடங்கி, மருதிருவர் தொடங்கி, நம் பாட்டியார் வேல்நாச்சியார் தொடங்கி, மருதிருவர் தொடங்கி, தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், பெரும்பிடுகு, பண்டாரவன்னியன், நமது மூதாதை அத்தனை பேரும் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு தான் போராடிருக்கான். இது அத நம்ம தலைவர் போராடினாலும் சாபம், போராடாவிட்டாலும் சாபம். ஒருவேளை போராடினால் நாம் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே போராடி சாபம். வெற்றி அல்லது வீர மரணம், இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க செய் இல்லையே செத்து மடி. இந்த கோட்பாட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது. டூ ஆர் டை, அது கிடையாது. டூ ஆர் கில், செய் இல்லையே சாகடி. செத்து எதுக்கு மடிற? எதுக்கு மடி? பாத்தீங்களா, பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்களுக்கு முன்னாடி அவர் பேச்சை கேட்கிறாங்க, பின்தொடர்ந்து வராங்க, வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறாங்களே, இதுக்கு எங்கால் பேசி வச்சிருக்கான் யாரு? வன்முறை கொடுமையானதுதான், ஆனால் அதை விட கொடுமையானது அடிமையாக வாழ்வது. மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாரு? வன்முறை கொடுமையானதுதான் பெருந்தகையரே, ஆனால் அதனினும் கொடுமையானது அடிமையாக வாழ்வது. அது ரொம்ப கொடுமை. வன்முறைக்கு எதிரான அகிம்சையும் வன்முறைதான். வன்முறைதான், அதுவும் வன்முறைதான். வன்முறைக்கு எதிரான அகிம்சை அது எப்படி நன்முறை? அதுவும் வன்முறைதான், அதுவும் வன்முறைதான். அதனால அச்சுறுத்தல், மிரட்டல், உருட்டல் பயப்படாதீங்க. அதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும். ஏன் முன்னாடி உள்ள தேர்தலில் நம்ம மிரட்டல? நம்ம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். ஹிட்லர் எனக்கு என்ன கற்பிக்கிறான், உனக்கு என்ன கற்பிக்கிறான்? எல்லாரும் உன்னை பின்னாடி இருந்து விமர்சிக்கிறானடா, திட்டானடா, ஏசி பேசுறானடா, அப்ப நீ உன்னை புரிஞ்சுக்கடா, நீ எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிறாய் என்று புரிஞ்சுக்கடாங்க. இந்த கூட்டத்தில் யாராவது உன்னை எழுந்து நின்று எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள். கூட்டம் மொத்தமும் எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருளுங்கிறான். அன்னைக்கு அங்கங்க 2 பேர் திட்டிட்டு இருந்தான். இன்னைக்கு மொத்த திராவிட கூட்டமும் நம்ம எதிர்க்கு திட்டுதுன்னா வளர்ந்துட்டோம். நான் வளர்கிறேனே மம்மி, இந்த காம்ப்ளான் பாய் கிடையாது, நான் வளர்ந்து விட்டேனே அம்மா, அதுதான் நம்மது. போ, முன்னேறி போ, தைரியமா போ. சொல்லல போடா, நம்ம கருப்பு உனக்கு கூட வரும்டா, நம்ம பேச்சியம்மா துணைக்கு வரும்டா, சொல்லல நம்ம ஐயனார் கூட வரும்டா, போடா. நான் போய் முதல் சினிமாவுக்கு போகும்போது எங்க ஊர்ல போய் குலதெய்வம் பேர் கும்பிடும்போது, வா 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 சினிமா வா, அப்பா கும்பிடுக்கடா. ஏதா இவன் என்ன மந்திரம் சொல்றான்? எங்க பூசாரி பாருங்க பேசுறான் பாருங்க சாமிகிட்ட. ஏதா உன் பிள்ளை போறான் சீமைக்கு, ஏய் கூட இருந்து காத்துக்கிற பண்ணாம கவனமா பாத்துக்க, கை விட்டுறாத உன் பிள்ளைய, கும்பிடா இந்த விபூதி பூசிக்கடா, தட்டுல ஆத்தா போட்டு போட, கையில இருந்து போட்டு போட, எனக்கு கொஞ்சம் போட்டு போட. எவ்வளவு பாசமா பேசுறான் பாருங்க எங்க அப்பத்தா கூட, பேசுறாங்க குலதெய்வத்து கூட. ஏய் கை விட்டுறாத பிள்ளைய, கூட இருந்து காத்துக்கிற பண்ணாம பாத்துக்கதாயே, அவனு கூட இரு, வெயில் மழை எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுக்க. இதை இப்ப ஏதோ ஒரு மந்திரம் சொன்னா என்னமும் புரியல. ஓம் சுக்லாமிரதம் இது சசிவர்ணம்னா அந்த அம்மா சசியம்மா இருக்காங்கல்ல, சசிகலா அம்மா, அவங்க வந்த பிறகு அரசியலுக்கு வந்தவன் வரக்கூடாது, நீ தானப்பா சசிவர்ணம்னா சசி வந்தா ஏப்பா எதுக்குறான்? அது ஐயோப்பா மாதிரி ஏதோ நடக்குது. உனக்கு எப்படி ஐயனார் கூட வருவாரோ, உனக்கு எப்படி கற்பனாசாமி கூட வருவாரோ, எப்படி உன் குலதெய்வம்லாம் கூட வருமோ காத்துக்கர் பண்ணாம, அப்படி நீ நடந்து போ. நீ நடந்து போகும்போது வெயில் நடக்கும்போது இப்படி ஒரு நிழல் விழும், திரும்பி பாரு, ஓ நிழலா இருக்காது, நானா இருக்கும், ஏன் நிழலா இருக்கும், நான் பின்னாடியே வருவேன். தைரியமா இப்ப பயப்படாத. இவர் நல்லா பயப்படுவாருங்கன்னு ஒருத்தர் இருக்கா, பெரிய தைரியமானவங்க, துணிச்சலானவன், பயப்பட மாட்டான் அப்படிங்கிறதான் தமிழனுக்கு பெருமையா இருக்கும். பயந்தாங்கொல்லி ஒண்ணு தெரியுமா? என் உடன் பிறந்தார்களே, வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது. யார் சொல்றா? வீரத்துறவி விவேகானந்தர். வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது, கோழைகளுக்கானது அல்ல. வென்றவனுக்கு வரலாற்றில் இடம் இருக்கிறது, தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் இருக்கிறது. அதைத்தான் நமது பாட்டன் முருகனை எதிர்க்கிற சூரபத்மன் என்ன சொல்றான்? நம்ம பாட்டன், டே கோமலவல்லி, நீ எதை பற்றியும் கொல்லப்படாத, முருகப்பெருமான் வரலாற்றை எழுதுகிற போது இந்த சூரபத்மனுக்கு இடமில்லாமல் எழுத முடியாதுங்கிறான். வென்றவன் முருகன், தோற்றவன் சூரன். முருகனின் வரலாற்றை எழுதுகிற போது சூரபத்மனுக்கும் இடம் இருக்கு, தோற்றவனுக்கு. ஆனால் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருக்கிறது. நன்கு உடன் பிறந்தார்களே, கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை. அதில் இன்னும் ஒரு செய்தி, வேடிக்கை பார்த்து நின்றவனுக்கும் விமர்சித்துக் கொண்டு நின்றவனுக்கும் வரலாற்றில் சுத்தமாக இடமில்லை.
ஈழப்போர் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் நடந்து கொண்டிருந்த போது இவர் நன்றாக விமர்சித்துக் கொண்டிருந்தார், இவர் நன்றாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் அப்படின்லாம் எந்த பதிவும் இல்லை ராஜா. இவன் போராடி செத்தான், அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நின்று இவன் சிறை போனான், அப்படிதான் வரலாறு பதிவு செய்யும். பொருளுதவி செய்தான், குரல் எடுத்து பாடினான், கொள்ளை விலைக்கு ஆடினான், அப்படிதான் வரலாறு பதிவு செய்யும். ஆனா நன்றாக வேடிக்கை பார்த்து நின்றார் என்றால் ஒரு தலைமுறை வரும். எங்க அண்ணன் பழனி பாபா சொன்ன மாதிரி, நான் விதைத்ததெல்லாம் கனிகள் அல்ல, நான் விதைத்ததெல்லாம் விதைகள். ஒரு நாள் முளைத்து வரும், எழுச்சி மிக்க இளைஞர்கள் திரண்டு வருவார்கள். அவர்கள் என்னை புதைத்த இடத்தை தோண்டி தேடி எடுத்து என் எலும்புக்கூட்டிற்கு நன்றி சொல்வார்கள். வரலாறு என்னை விடுதலை செய்யுங்கிறார். அதான் பிடல் காஸ்ட்ரோ சிறைக்கு போகும்போது சொல்லிட்டு போனான், தோழர்கள் கலங்கி நின்றாங்க, அவன் பார்த்தான், வரலாறு என்னை விடுதலை செய்யும். அதுதான் அண்ணன் சொல்றாரு பழனி பாபாவும். அது மாதிரி நாம செய்யற பணி பல தலைமுறைகள் காண்டி நிக்கணும். இது வரலாற்று பெரும்பணி. நம்மளா விரும்பி செய்யல, காலம் கையடிச்சிருக்கு, செய்யறோம். துணிஞ்சு நில்லுங்க. நீங்க வேட்பாளர்கள் அல்ல, புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள். நமக்கு லட்சங்கள் முக்கியம் அல்ல, நாம் கொண்டிருக்கிற லட்சியம் தான் முக்கியம். கோடிகள் முக்கியம் அல்ல, நாம் கொண்டிருக்கிற கொள்கையும் குறிக்கோளும் தான் முக்கியம். துணிஞ்சு நில்லு. இழப்பவன் பெறுவான் என்கிறார் இயேசு. தன்னை தாழ்த்திக் கொள்கிறவன் உயர்ச்சி அடைவான் என்கிறார் இயேசுநாதர். கொடுப்பவன் பெறுவான், பணிவுள்ளவன் நிமிர்வான்ங்கிறது. அடி எதுக்கும் பயப்படாம துணிஞ்சு கலப்பணியாற்று. மிரட்டுவா, மிரட்டு மிரட்டு. எத்தனை நாளுக்கு மிரட்டிடுவ? காந்தி ஒண்ணு சொல்றாரு, தொடக்கத்தில் உன்னை தவிர்ப்பார்கள், பிறகு மறைப்பார்கள், பிறகு உன்னை விமர்சிப்பார்கள், பிறகு சண்டையிட வருவார்கள், நீ வென்று விடுவாய்ங்கிறாரு. இப்ப சண்டையிட வர்றாங்க, பிள்ளைகளை கடத்துறாங்க, அடிக்கிறாங்க, மண்டை உடைக்கிறாங்க. முதல்ல திட்டிக்கிட்டு இருந்தான், அப்புறம் தவிர்த்தான். டிவியில போடாத, பத்திரிகையில போடாதேனா. அப்ப என்ன, அவாய்ட் இட், இக்னோர் இட், ஃபர்கெட் ஹிம், இப்படியே பண்ணிட்டு வந்தான். இப்ப ஃபைட் ஹிம், சண்டை போட வந்துட்டான். இப்ப நாம என்ன பண்றோம்? வின், சக்சஸ் பண்ண போறோம். நீ என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண. தைரியமா நின்று போரிடுங்க. இது ஒரு கட்சி, நான் தலைவன், நீங்கள் தொண்டர் இல்ல. தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள். ஒரு வண்டி நிறைய குப்பையை எடுத்துக்கிட்டு கொளுத்துறதுக்கு ஒரு வண்டி நிறைய நெருப்படுத்திட்டு போறது இல்ல. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி, பல ஆயிரக்கணக்கான தீக்குச்சிகள் இங்க இருக்கு. பத்த வச்சு விடுங்க, எரியட்டும் புரட்சி தீ, நாடங்களும் எரியட்டும். இயேசுவின் தத்துவங்களை பரப்பி இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய மதமாக மாற்றி நிறுத்தியவர்கள் 12 சீடர்கள் தானே நண்பிற்குரிய மக்களே. 12 பேர் தான். எப்படி கொல்லப்பட்டார், கல்லால் அடித்து சிலுவையில் இருந்து எவ்வளவு கொடூரமாக அவரை கொன்னார்கள் என்று அந்த பரிதாபத்தை எடுத்துரைத்து இந்த உலகம் எங்கும் மிகப்பெரிய மதமாக கட்டி எழுப்பினார்கள். அவருக்கு 12 சீடர்கள் தான். கண்முன்னே உங்கள் இனம் 1,70,000 மரணங்கள், அதற்கு முன்னு பல லட்சம் மரணங்கள். வீட்டை இழந்து, நாட்டை இழந்து, எதிரிலாக வாழ வழியின்றி, கண்ணை இழந்து, காலை இழந்து, கையை இழந்து, பச்சிலம் குழந்தைகளின் மரணம், வயது எத்தனை லட்சக்கணக்கான மரணம், எவ்வளவு பரிதாபங்கள், துயரங்கள், வேதனைகள் உங்கள் கண்முன்னே காட்சிகளாய். அதை எடுத்து பேசுங்கள். சீடர் இயேசுக்கு வெறும் 12 சீடர்கள். இந்த சீமானுக்கு பல ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகள். பரப்பி எடுங்கள். இந்த நிலத்தில் தமிழ் தேசிய அரசியல் தான், வேற எதுவும் இருக்கக்கூடாது. அவன் சொல்லுவான்ல, காலகையர்கள் கால் வைத்த இடத்தில் புல்லும் பூண்டும் முளைக்காதுன்னு. தமிழ் தேசிய அரசியலை தவிர இனி எந்த அரசியலும் இந்த நிலத்தில் முளைக்காது, முளைத்தால் தலைக்காது, வாழாது என்ற நிலையை உருவாக்கி. பயப்படாத, அதுவே வந்து தள்ளாடிட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் சீபாதித்தனாரும் மாப்போசி வரும்போது அவன் பெருத்த பூதமா நின்னான் திராவிடன். அவன் பிள்ளைகள் நாம வரும்போது, பேரப்பிள்ளை வரும்போது என்ன ஆயிடுச்சு? அப்படி லைட்டா ஜர்க்குது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற புறச்சூழல், அன்னைக்கு நம்ம மூதாதைகள், இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனை, அணுகுல பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, மீத்தேனியத்தின் பிரச்சனை, காவிரி நதியின் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, ஈழ படுகொலை, மீனவர் படுகொலை, எல்லாம் மொழி அழியுது, வரலாறு அழியுது, இலக்கியம் அழியுது, ஆக்கிரமிக்கிறான் வட இந்திய வந்து. இந்த இத்தனை துயரங்களை தாங்கி நிற்கிறதுனால என்ன ஆயிருது? படுறவெல்லாம் சீமான் சொல்றதாப்பா சரி, அவன் சொல்றது சரிதானே, அவன் பூரா இந்திக்கார பேர்ல வந்துட்டான்ல. இது நமக்கு. அங்க வங்காளி போயிட்டான். மலையாளத்துல ஒரு புள்ள பாடுது, சூப்பர் சிங்கர் மாதிரி. அங்க ஒரு பாட்டுல, பெட்டி கடையிலும் வங்காளி, தட்டு கடையிலும் வங்காளி, அங்க என்ன சொல்லுது, 6 பார்லையும் வங்காளி, டாஸ்மாக் பார்லையும் வங்காளி. அது ஒரு பாட்டு இருக்கு, நீங்க தட்டி பாருங்க, என்கிட்ட இருக்குது வலைவெளியில. நான் வேண்டாம் தம்பிகளுக்கு அனுப்புறேன், நீங்க எல்லாரும் பரப்பிடுங்க. அவனுக்கு அந்த பிரச்சனை. வங்காளி முதலாளி ஆயிடுவான், நம்ம தொழிலாளி ஆயிடுவோம்னு முடிக்குது பாட்டை. நீ அப்படிதான், நீ பீகாரி உன்னை ஆளுவான், வட இந்தியா ஆளுவான். நீங்க இருந்து நாங்க தெரியுமா, நாங்க முக்குளத்தூர் வேறு 2 கோடி. நான் தெரியுமா, படையாச்சி வன்னி 2 கோடி. தம்பி முத்துப்பாண்டி சொன்னத மொத்த கணக்கு 30 லட்சம், 30 கோடி வருது. எம்ஜிஆர் போய் சாய தலைவெல்லாம் கூட்டி நீங்க எவ்வளவு? நாங்க 2, நீங்க 1.5, நீங்க 2, 21 கோடி வந்துச்சு அன்னைக்கு. அப்ப நம்ம ரொம்ப சின்ன பசங்க. அன்னைக்கு 20 கோடி, இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி 50-60 கோடி வரும். ஆனா எப்படி ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம சொல்றோம் எடுக்க மாட்டான்? இந்த நாட்டுல ஒரு அரசியல் தலைவர், மூத்த தலைவர் தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டது எங்க ஐயா மருத்துவர் மட்டும்தான், ராமதாஸ் மட்டும்தான். சாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்பு வீடு. ஏன் அவர் பிள்ளை நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், எதுக்கு? குடிவாரி கணக்கெடுத்தால் இத்தனை ஆண்டுகளாக தமிழர்கள் எவ்வளவு வஞ்சித்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் தெரிஞ்சிடும் தமிழனுக்கு. அப்ப என்னவா
கிளர்ச்சி செய்வான், எந்திரிச்சுவான். ஏண்டா அயோக்கிய பயலுடா, ரொம்ப நாளா எங்களை ஏமாத்திருந்திருக்கலாடா, அதுக்காக எடுக்க மாட்டான். நாம வந்து முத வேலை என்ன? குடிவாரி கணக்கெடுப்பு. முக்குள தோரா, கல்லறத்தனை, மரவரத்தனை, அகமுடையத்தனை, குடிகளுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு. கவுண்டரா பெரிய சமூகமா, குடிகள் எத்தனை, குடிகளுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு. வன்னியர் பெரிய சமூகம், எத்தனை தலைக்கட்டு, அதுக்கேற்ப இடஒதுக்கீடு. இது கஷ்டம். எப்படி கஷ்டம்? ஒரு வீட்டுல எத்தனை ஓட்டுன்னு கணக்கெடுத்து, தலைவாரி கணக்கெடுத்து நோட்டை கொடுக்க முடியுது, இந்த கணக்கு எடுக்க முடியாதா? ஏன் எடுக்க முடியாது? எடுத்த வண்டவாளம் தண்டவாளத்தில் இருக்கு. ரொம்ப காலமா ஏமாத்திருந்தில்ல, அது தெரிஞ்சிடும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இந்த திராவிட திருடர்கள் ஒரு நாள் பிரபாகரனின் பிள்ளைகளின் கையில் சிக்கி